ஆமென். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் 33வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா. இங்கு ஒரு அழகான வேத வார்த்தை ஒன்று உள்ளது. வார்த்தை என்னவென்றால், தூதனானவர் மரியாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம இங்க வாசிக்கிறோம். தூதனானவர் மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை தான். என்ன வார்த்தை என்றால் 30லிருந்து வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை நீ பெற்றாய். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ம். அவர் பெரியவராய் அவர் இருப்பார். பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். ஆமென். இங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அவர் அரசாளுவார். யாக்கோபு என்றால் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சந்ததியின் பிள்ளைகள் தான் யாக்கோபின் குடும்பத்தார். அதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டுமென்றால் யாக்கோபின் குடும்பத்தை, இஸ்ரவேலின் குடும்பம், இஸ்ரவேலின் ஜனங்கள், இஸ்ரவேலர், எருசலேம் இப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் யாரை குறிக்கிறது என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் இஸ்ரவேல் ஜனம், ஆபிரகாமின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி. இந்த இப்படிப்பட்டதான வார்த்தைகளெல்லாம் சொல்வதற்கு காரணம், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமாகிய யாக்கோபின் குடும்பம், யாக்கோபின் சந்ததியருக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நான் யாக்கோபின் குடும்பத்தை அரசாளுவேன். அல்லேலூயா. இந்த அரசாளுகிறவர் யார் என்றால், நமக்காய் கல்வாரி சிலுவையில் நமக்காய் அடிக்கப்பட்ட, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்த நம் கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்வார் என்று சொல்லி இங்கு மரியாளுக்கு தூதனானவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உன் வயிற்றிலிருந்து வரக்கூடியதான அந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொன்னா, அந்த குழந்தை எல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் பெரியவர்களாய் இருக்கும், பெரியவனாய் இருப்பான். அந்த பிள்ளைக்கு தம்முடைய சிங்காசனத்தையே கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அந்த சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருந்து அந்த குமாரன், அந்த பிள்ளை, அந்த இயேசு என்கிற அந்த பரிசுத்தவான், அவர் யாக்கோபின் குடும்பத்தை அனைத்தையும் ஆளுகை செய்வார் என்று சொல்லி முன்னதாகவே ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் வார்த்தை என்னவென்றால், இயேசு என் குடும்பத்தில். அல்லேலூயா. இயேசு என் குடும்பத்தில். இயேசு என் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்றால் என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும்? இயேசு என் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் என் குடும்பம் எப்படி இருக்கணும்? இயேசு என் குடும்பத்தை அரசாள வேண்டும் என்றால் என் குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒரு அரசாட்சி ஒன்று நடக்குதுனாக்கா அந்த அரசாட்சி எப்ப நடக்கும்? ஜனங்கள் அனைவரும் அந்த அரசனுக்கு கீழே கீழ்ப்படியும் பொழுது. ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் அந்த குழுவை முழுவதுமாய் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், அந்த குழுவில் ஒரு 10 பேரோ 30 பேரோ 1000 பேரோ இருக்கட்டும், அந்த ஒரு டீமை அந்த டீம் லீடர் நடத்தி கொண்டு போகணும்னா அந்த டீம் லீடருக்கு வேண்டியது மொத்தம் 2 விஷயம். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று செயல்படுத்துதல். கீழ்ப்படிதலும் செயல்படுத்துதலும் ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த டீம் லீடர்ஸ், அந்த டீமுக்கு உட்பட்டவங்க, அந்த குழுக்குள் இருக்கிறவர்கள் செய்தாலே போதும், அந்த தலைவர் சரியான பாதையில கொண்டு போய் என்ன பண்ணுவார்? சேர்ப்பார். அப்ப யாக்கோபின் குடும்பத்தை கர்த்தர் அரசாள வேண்டும் என்றால் யாக்கோபின் குடும்பம் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படியணும், செயல்படணும்.
இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால், இயேசு என் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால், இயேசு என் குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டே விஷயம். ஒன்று கீழ்ப்படியணும், இரண்டாவது செயல்படணும். யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிச்சயமாய் இருப்பார். அவர்கள் குடும்பத்தை கர்த்தர் நிச்சயமாய் அரசாளுவார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், அதை நான் எப்பயுமே பயன்படுத்துகிற வார்த்தை. இயேசு ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடியதான எந்த ஆட்சியாளர்களாய் இருந்தாலும் அவர்களை பார்க்கிலும் சிறந்த ஆட்சியை கொடுக்கிறவர் தான் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து என்பது நான் அதிகமாக விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா எந்த ராஜாவும் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையை தான் என்ன பண்ணுவார், பழக்குவிப்பார். அது போலதான் மற்ற ராஜாக்களை பார்க்கிலும் அவர்கள் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கிறாங்கன்னா அவர்களை பார்க்கிலும் தமது ஜனத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் ஒரு பிள்ளை, கர்ப்பத்தின் பிள்ளைக்கு தாய் இறங்காமல் போனாலும், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு முட்டைக்கு பதிலாக தேலையோ மீனுக்கு பதிலாக கல்லை கொடுத்தாலும் நான் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா பொல்லாத தகப்பன்களே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய நினைக்கிறப்ப அவர்களை பார்க்கிலும், அப்ப தகப்பனை பார்க்கிலும் நேசிக்கிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார், தாயை பார்க்கிலும் நேசிக்கிற ஒரு தாயான ஸ்தானத்துல நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு ராஜஸ்தானத்திலிருந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களை பார்க்கிலும் நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகை செய்கிறார். அப்படிப்பட்ட ஆளுகைக்கு கீழே இருக்கிறப்ப எந்த குறைகளும் என்ன பண்ணாது, இருக்காது. அவர் ஆட்சிக்கு கீழே, என வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, சிங்காசனம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு நீரூற்று புறப்படுகிறது. அது 4 திசைகளிலும் புறப்பட்டு அது அந்த பரலோக ராஜ்யம் முழுவதையும் நிரப்புகிறது. அங்கு கண்ணீரை பார்க்க முடியாது, அங்க பசியை பார்க்க முடியாது, அங்க அழுகையை பார்க்க முடியாது, அங்க வருத்தத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி இப்படி பல காரியங்கள் அங்க என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்றால் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற ஜனங்களுக்கு கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, மன உளைச்சலும் இல்லை, மன சோர்வும் இல்லை, ஏமாற்றங்களும் இல்லை, எதுவும் இல்லை என்று வெளிப்படுத்தல் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த ராஜா நம்முடைய குடும்பத்தை ஆட்சி செய்தால் நம்முடைய குடும்பம் எந்த அளவுக்கு இருக்கும்? அநேகருடையதான குடும்பத்தினுடையதான வீட்டு நிலக்கதவுல நம்ம பார்க்கிறப்ப இக்குடும்பத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து, இயேசுவே இந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார்னு சொல்லி வாசகங்கள்லாம் இருக்கும். ஆனா குடும்பத்தின் தலைவராக செயல்படுறது யாருன்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கும். அல்லேலூயா. அப்போ வார்த்தையில் அல்ல, எழுத்துக்களில் அல்ல, செயல்பாட்டில் நம்முடைய குடும்பத்தின் தலைவராய் கர்த்தரை நாம் வைக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அதான் என் குடும்பத்தில் இயேசு, என் குடும்பத்தில் இயேசு. என் குடும்பத்தில் இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார், என் குடும்பத்தில் இயேசுக்கு நான் எப்படிப்பட்ட ரோலை நான் கொடுத்துருக்கிறேன், எப்படிப்பட்ட கேரக்டரை நான் கொடுத்துருக்கிறேன். அவரை தலைவனா வச்சிருக்கிறேனா, அவரை ஒரு ஆலோசகராக வச்சிருக்கிறேனா, இல்லை ஒரு நிதி உதவியாளராக அவரை வச்சிருக்கேனா? எப்படி என் குடும்பத்தில் இயேசு வைக்கப்பட்டிருக்கிறார்? நம்முடைய குடும்பத்தில் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாம் எப்படி இயேசுவை பார்க்கிறோம்? ஒரு தகப்பனா பார்க்கிறோமா, ஒரு மெய்ப்பனா பார்க்கிறோமா, இல்லை எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் எனக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு நிதி அமைச்சராக பார்க்குறோமா, இல்லை நான் பலவீனப்படும் பொழுதெல்லாம் என்னை சுகப்படுத்தணுங்கிற ஒரு நல்ல மருத்துவராக பார்க்குறோமா? என் குடும்பத்தில் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், என் குடும்பத்தில் இயேசு எப்படிப்பட்டவர்? நான் எப்படி வைத்திருக்கிறேன் அவரை, எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறேன்? ரொம்ப 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 இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. இயேசுவை என் குடும்பத்தில் நான் எப்படி வைத்திருக்கிறேன்? அவர் அரசாளுகிறவர். அவர் யாரு? அரசாளுகிறவர். யாக்கோபின் குடும்பத்தை அவர் அரசாளுகிறவர், என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். தாவீதின் சிங்காசனத்தையே அவருக்கு கொடுத்து
அவர் ஆளுகை செய்கிற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் நம்ம கொடுப்பார்? அப்போ ஒரு ராஜாவுக்கு நம்ம எந்த ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய குடும்பத்தில் கொடுத்து வச்சிருக்கிறோம்? ஆனா சில நேரங்கள்ல, சில சமயங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தில் செயல்படுகிறாரா இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் செயல்படுதோ இல்லையோ, நம்முடையதான சுய எண்ணங்களும் சுய புத்திகளும் சுயமான வார்த்தைகளும் அதிகமாய் 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 செயல்படுவதனாலேயே நம்முடைய குடும்பத்தை யார் நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறா? நாமே நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்கு கீழே சபை, சபைக்கு கீழே குடும்பங்கள் இருக்கிறப்ப, அப்ப கிறிஸ்துவுக்கு கீழே குடும்பங்கள் என்ன பண்ணணும்? அப்ப என் குடும்பத்தில் இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நமது குடும்பத்தில் இயேசுவுக்கு எந்த ரோல் கொடுத்திருக்கிறோம்? ரொம்ப முக்கியமானது. அதுதான் சங்கீதம் 115 சங்கீதத்துல 10வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள்னு போட்டிருக்கோம். வாடுங்க, துதியுங்களா நம்புங்களா? சங்கீதம் 115 சங்கீதத்தின் 10வது வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும், அவரே அவர்களுக்கு துணையும், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எந்த குடும்பத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது? ரட்சிக்கப்பட்ட ஆசாரியனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ரட்சிக்கப்பட்டு முதல் ஊழியனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு ஊழியக்காரனின் குடும்பத்துக்கு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதனின் குடும்பத்துக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு. உன்னை நடத்தினவர் அவரே, உன்னை உருவாக்கினவர் அவரே, உன்னை தெரிந்து கொண்டவர் அவரே, இன்றைக்கு உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுத்ததும் அவரே. அவரை நம்பு. அப்ப ஆரோன் குடும்பத்துக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. காரணம் என்னன்னா, என்றைக்கு மோசே 40 நாள் சீனாய் மலைக்கு போனாரோ அன்றைக்கு ஆரோன் ஆரம்பிச்ச ஒரு வேலை தான். நம்மை நடத்தினவர் தேவன் அல்ல, நம்மை நடத்தினவர் இந்த கன்றுக்குட்டி என்று சொல்லி தேவன் நம்பிக்கையை மனிதர்கள் மத்தியிலிருந்து குலைத்து போட ஆரம்பித்த குடும்பம் தான் எந்த குடும்பம்? ஆரோன் குடும்பம். அதனாலதான் ஆரோன் குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ மோசைக்கு சகோதரனா இருந்தாலும், நீ மோசைக்கு வாயா இருந்தாலும், நீ என் ஊழியத்தை செய்ய போற ஊழியக்காரனா இருந்தாலும், நீ என் ஜனமா இருந்தாலும், நீ என்னைய நம்புனாதான் நான் உன்னை நடத்துவேன். இந்த கன்றுக்குட்டி என்னை நடத்துச்சு நீ நம்புனா, நீ கண்ணுக்குட்டி பின்னாடி தான் என்ன பண்ணு கடைசி வரைக்கும் போகணும். நீ எதன் மேல் நம்பிக்கை வைத்து பின்பற்றுகிறாயோ அதுவே உன் நம்பிக்கை கடைசியில் என்ன பண்ணிரும்? மாறிடும். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், உங்களுடையதான பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்குதான் உங்க இருதயமும் என்ன பண்ணுமா? அப்போ உங்க நம்பிக்கை எதை சார்ந்திருக்குதோ உங்களுடைய பின்பற்றுதலும் அதை சார்ந்துதான் என்ன பண்ணும்? இருக்கும். அதனாலதான் ஆரோன் குடும்பத்துக்கு சொல்றாரு, நீ நம்பிக்கை வைக்கிறது கன்றுக்குட்டி மேல. அதனாலதான் உன்னுடைய பாதை கன்றுக்குட்டிக்கு நேராக போகுது, உன்னுடைய ஆலோசனைகள் கன்றுக்குட்டிக்கு நேராக போகுது, உன்னுடைய பக்தி கன்றுக்குட்டிக்கு நேராக போகுது, உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் எல்லாமே எதுக்கு நேரா போய் கொண்டிருக்கு? கன்றுக்குட்டிக்கு நேரா. அதனாலதான் சொல்ற, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்பு. கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்துகிறவர், கர்த்தர் ஒருவரே உன் குடும்பத்துக்கு கேடகமாய் இருக்கிறவர், கர்த்தர் ஒருவரே உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் ஒருவரே உன் குடும்பத்தை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறவர் என்று சொல்லி ஆரோனுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் கர்த்தரை நம்பு. புறஜாதிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் யார் என்று கண்ணார கண்டவர்களுக்கு சொல்ற வார்த்தை, நீ இன்னும் கர்த்தரை நம்பணும். நீ ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாமா. இன்னைக்கு சபையில் இருக்கிற நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டதுனால தானே சபைக்குள்ள இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்தனாலே சபைக்குள்ள இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்குள்ள இல்ல.
அப்ப சபைக்குள் இருக்கிறவங்களுக்கு சொல்ற வார்த்தை தான், சபைக்குள் இருக்கிற என் ஜனமே, சபைக்குள் இருக்கிற யாக்கோபின் குடும்பமே, நான் உன்னை அரசாள வேண்டும் என்றால் நீ என்னை நம்ப வேண்டும். நீ என்னை நம்பாத பட்சத்தில் என்னால் உன் குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா ஒரு குடும்பத்தின் மேல் ஆளுகை செய்வதற்கு 2 பேர் தீவிரமா இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தர், இன்னொன்று பிசாசு. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. காரணம், கர்த்தர் முதலாய் உண்டாக்கின குடும்பமாகிய ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எவ்வளவு தீவிரமாய் இருந்தாரோ, அவர்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுத்து, இந்த சந்ததி பரிசுத்தமான சந்ததியா வரணும், இந்த சந்ததியை கொண்டு ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆசையாக அந்த சந்ததியை, அந்த ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கி, அவங்கள குடும்பமா உண்டாக்கி, அவங்களுக்கு நித்தம் ஆலோசனை, ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு. அப்ப இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த பிசாசும் ஒரு தந்திரத்தை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நினைக்கிறார், இந்த குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும், இந்த குடும்பம் பரிசுத்த சந்ததியா இருக்கணும். கர்த்தர் ஒருவனை உண்டு பண்ணினார், பின்ன ஏன் இன்னொருவரை படைத்தார் என்றால் ஒரு பரிசுத்தமான சந்ததி வெளிப்பட வேண்டும் என்றுதான். இது தேவனுடைய திட்டம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒவ்வொருவரையும், என்னையும் சரி, இங்க இருக்கிற நம் எல்லோரையும் சரி, கர்த்தர் தெரிந்து கொள்ள காரணம், நம் மூலியமாய் பரிசுத்தமான சந்ததிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி. திருமணமானவர்களா இருந்தாக்க உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? பரிசுத்தமா வளர்க்கணும். திருமணம் ஆகாதவர்களா இருந்தால் திருமணம் ஆனதுக்கு அப்புறமாக உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு வித்தியாசத்திலும் அனுபவத்திலும் இந்த கதை தெரிந்து கொள்கிறார். காரணம் என்ன? பரிசுத்தமான சந்ததிகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா இது தேவனுடைய பார்வை. இதே பார்வை இன்னொருவன் பார்க்கிறான், பிசாசு. இந்த சந்ததி நல்லாவே இருக்கக்கூடாது, இது பரிசுத்தமா இருக்கக்கூடாது, இது என்னைய பின்பற்றணும், இந்த சந்ததி தேவனை பின்பற்றக்கூடாது, இந்த சந்ததி தேவ ஆலோசனை கேட்கக்கூடாது, இந்த சந்ததி தேவனுக்கு முன்பாக காரியத்தை பார்க்கக்கூடாது, இந்த குடும்பம் முழுக்க 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 என்னதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு சுயத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தவன் தான் பிசாசு. தேவன் தேவ திட்டத்தை குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால், பிசாசானவன் தேவ திட்டம் அல்ல, உன் திட்டத்தை உன் குடும்பத்தில் நீ என்ன பண்ணு, செயல்படுத்து. காரணம் என்ன? இது உன்னோட குடும்பம், உன் குடும்பத்துக்கு நீ தான் முடிவெடுக்கணும், உன் குடும்பத்துக்கு நீ தான் நல்ல காரியத்தை செய்யணும், உன் குடும்பத்தை நீதான், உன் குடும்பத்தை நீதான், உன் குடும்பத்தை நீதான் சொல்லி இன்றைக்கு நம்முடைய தலைமுறை முழுக்க பேசுகிற வார்த்தை என்ன? உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ தான் உழைக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ தான் பிரயாசப்படும், நீ தான் பிரயாசம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, நீ பிரயாசப்படு இல்லைன்னு சொல்லல, என் ஆலோசனையின்படி செயல்படு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்து, அந்த குடும்பத்தோடு கர்த்தர் உலாவ காரணம் என்ன? ஒரு பிரமாணத்தை எழுதி கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போன்னு சொல்லாம, ஏன் ஒவ்வொரு நாள் டே பை டேவா அவங்களோட சேர்ந்து கர்த்தர் ஏன் நேரத்தை செலவிடணும், ஏன் உலாவணும்? அந்த சந்ததி தம்மை போல இருக்கணும், அந்த சந்ததி பரிசுத்தமா இருக்கணும், அந்த சந்ததி தன்னுடைய சாயலை வெளிப்படுத்தணும், அந்த சந்ததியை குறித்து பல திட்டங்கள். காரணம், இந்த பூமியை பழுகி பெருங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். அப்ப தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் அந்த குடும்பத்தோடு என்ன பண்ணாரு, இருந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிப்போம்னா, அவர் நம்மோடு செயல்பட்டு கொண்டே இருப்பார். அவருடைய நோக்கம் முழுக்க 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 இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் என்றதுதான். எப்படியாகிலும் ஆசீர்வதிச்சிடக்கூடாதா, இந்த குடும்பம் நல்லா இருந்துடக்கூடாதான்னு சொல்லி தான் கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் ஒவ்வொரு நாட்களும் இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் பிசாசானவன் இல்லை, நீ தான் பார்க்கணும். இன்றைக்கு இந்த வார்த்தை தான் அநேக குடும்பங்கள் நடக்கிறது. நான் தான், என்ன தவிர, என்ன இல்லாம, என்ன தாண்டி, இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேச வைக்கிறது யாரு? ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல பிசாசு. இடம் கொடுக்கிறது யாரு? ரட்சிக்கப்பட்ட நாம. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தருக்கும், அதாவது நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருக்கு தான் முதல்ல என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். என் குடும்பத்தில் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்,
மறைந்து போனவராய் காணப்படுகிறாரா, இல்லை உலாவுகிறவராய் காணப்படுகிறாரா? உலாவுகிற வரைக்கும், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த குடும்பத்தை உலாவுகிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் அவங்க வேர்வையை பார்க்கல, அவங்க கஷ்டத்தை பார்க்கல, அவங்க கண்ணீரை பார்க்கல, அவங்க இழப்பை பார்க்கல, உயிர் சேதத்தை அவங்க பார்க்கல. என்றைக்கு அந்த தோட்டத்திலிருந்து அவங்க வெளியே வரப்பட்டாங்களோ, இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்தோடு எப்ப தேவன் உலாவுவதை நிறுத்தினாரோ, அந்த குடும்பத்தோடு எப்ப தன்னுடைய அரசாட்சியை நிறுத்தினாரோ, அந்த குடும்பத்துக்கு கொடுக்குற ஆலோசனை எப்ப நிறுத்தினாரோ, அதற்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். பிரிவினைகளும் போராட்டங்களும், விரோதங்களும் கோபங்களும், உயிர் சேதங்களும், ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்க வேண்டிய ஒருவனை கொள்ளுகிறதும் எப்ப நடக்குது? கர்த்தர் ஒரு குடும்பத்தில் உலாவவில்லை என்றால் இது அத்தனையும் நடக்கும். தேவன் ஆதாமுடைய குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் ஆதாமுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு, பிரிவினை வந்துச்சு, சண்டை வந்துச்சு, ஏமாற்றம் வந்துச்சு, எதுவுமே வரல. எப்ப இதெல்லாம் நடந்துச்சு? எப்ப கர்த்தர் அந்த குடும்பத்தில் உலாவுகிறதை நிறுத்தினாரோ, அதற்கு காரணம் யார்? நாம். அதற்கு காரணம் யார்? நாம். என் குடும்பத்தில் இயேசு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற வரைக்கும் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் வரல, ஒரு சேதமும் வரல, ஒரு இழப்பும் வரல, ஒரு மரணமும் ஏற்படலை, எந்த ஒரு துணிகரமான விரோதமான காரியங்கள் செயல்படலை. என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியம் கொடுக்காம நான் பிசாசுக்கு முக்கியம் கொடுத்தேனோ, என்றைக்கு அவர் என்னோடு உலாவுவதை நான் வெறுத்தேனோ, முக்கியமான வார்த்தை. அது வரைக்கும் ஆதாம் என்ன பண்ணுவார்? இயேசுவை பார்த்த உடனே ஓடி போய் இயேசுவே, தேவனே, பிதாவேன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? கண்ணுக்கு முன்னாடி போய் நிற்பார். இப்ப தேவனே கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாமே எங்க இருக்கிற? உன்னை நான் தேடி கொண்டு இருக்கிறேன். நீயும் உன் குடும்பமும் எங்க மறைஞ்சிருக்கிறீங்க? யாருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறீங்க? யாராலையும் முன்னாடி வருவதற்கு தைரியம் இல்லாம மறைஞ்சிருக்கிறீங்க? இத்தனை நாள் ஆதாமும் ஏவாளும் என்னோடு இருந்தீங்களே, இன்னைக்கு 2 பேரும் எங்க போனீங்க? இன்னைக்கு நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு காலத்துல நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய ஐக்கியத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சு? என் குடும்பம், நான், என் கணவர், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நான் எப்படிப்பட்ட உறவோடு தேவனோடு இருந்தேன், என் குடும்பம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு என் குடும்பம் எப்படி இருக்கு? அவரோடு இருக்கிற வரைக்கும், தேவனோடு ஐக்கியமா இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துல ஒண்ணுமே நடக்கல. என்றைக்கு ஐக்கியத்தை நான் உடைச்சேனோ, என்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனை நான் அற்பமா எண்ண ஆரம்பிச்சேனோ, என்றைக்கு நான் வெறுத்தேனோ, என்றைக்கு அதை விட எனக்கு இன்னொருவனுடைய வார்த்தை முக்கியம் என்று நினைத்தேனோ, அன்றைக்கு வந்ததுங்க பிரச்சனை. அன்றைக்கு வந்தது குடும்பத்துல குழப்பம், அன்னைக்கு வந்துச்சு குடும்பத்துல பிரிவினை, அன்னைக்கு வந்துச்சு குடும்பத்துக்குள்ள பல காரியங்கள். என் வீட்டுக்குள், என் குடும்பத்துக்குள் இயேசு எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. ஆதாமின் குடும்பத்துக்கு கர்த்தர் எப்படியா இருந்தாரு? நல்ல ஆலோசகரா இருந்தாரு, நல்ல வழிகாட்டியா இருந்தாரு, ஆசீர்வதிக்கிறவரா இருந்தாரு, கொடுக்கிறவரா இருந்தாரு, அவங்களுக்கு அவ்வளவு செக்யூரா இருந்தாரு. ஆனா யாரு பேச்ச கேட்கல? கொடுக்கிறவரையும் படைத்தவரையும் பாதுகாத்தவரையும் ஆலோசனை கொடுக்கிறவரையும் விட்டுவிட்டு வேறொரு ஆலோசனையை தேடி போனதால் வந்த வினை அத்தனையும். அதனாலதான் யாக்கோபும் குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆரோன் குடும்பத்துக்கு சொல்றாரு, நீ நம்புவன்னு சொன்னா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 15 சங்கீதங்கள் 115 சங்கீதத்தின் 10 அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். துணை செய்கிறவரும் கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் மறுபடியும் நமக்கு சொல்லுகிறது. யாருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் துணையாக, யாருடைய குடும்பத்துக்கு கர்த்தர் கேடகமாய் இருப்பார்னு சொன்னா, அவரை நம்புகிற குடும்பங்களுக்கு. அவரை நம்புகிற குடும்பங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுது ஆரோன் குடும்பத்தாரே. இது தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். ஆரோன் குடும்பங்கிறது தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம்.
இரண்டாவது வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. இரண்டாவது வருதுகிறது கர்த்தருக்கு. இது யாருன்னா ராகாப்புக்கு. இது யாருக்கு? எரிகோ கோட்டையில் இருக்கிற ராகாப்புக்கு. ராகாப் யாரு? ரட்சிக்கப்படாத புறஜாதியை சார்ந்த ஒரு பெண். அப்ப கர்த்தரை நம்புகிறவருக்கும் அவர் துணையும் கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாருக்கும் கர்த்தர் துணை செய்கிறவரும் கேடகமாய் இருக்கிறார். அப்ப அழைக்கப்பட்டவனுக்கும் கர்த்தர் துணையும் கேடகமாய் இருப்பார். அவரை நம்புகிற அனைவருக்கும் இயேசுவே உண்மையானவர் என்று சொல்லி, இயேசுவே என் குடும்பத்தை நீரே நடத்த வேண்டும் என்று சொல்லி, யாருடைய வார்த்தை பிறக்க ஆரம்பிக்குதோ அவர்கள் குடும்பத்துக்கு அவர் துணையும் கேடகமாய் இருப்பார். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரமல்ல, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும். அதனாலதான் ராகாப்பையும் ராகாப்பின் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். ராகாப்புக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ராகாப்புக்கும் இஸ்ரவேல் சந்ததிக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. ஆனா ராகாப் சொல்ற வார்த்தை, உங்கள் தேவனை குறித்து எனக்கு நன்றாக தெரியும், அவருடைய கிரியைகள் எனக்கு தெரியும், அவருடைய செயல்கள் எனக்கு தெரியும், அதனால நான் அவரை நம்புறேன், நீங்க நிச்சயமா அந்த தேசத்தை என்ன பண்ணுவீங்க? பிடிப்பீங்கன்னு சொன்னதுனால அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். அந்த குடும்பம் கர்த்தரை நம்பினபடியினால் அந்த ராகாப்பின் குடும்பத்துக்கு அவர் துணையும் கேடகுமா என்ன பண்ணார்? இருந்தார். அப்ப நம்முடைய குடும்பத்துக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? துணை செய்கிறவராகவும் கேடகமாகவும் இருக்கிறார். யாருக்கு இந்த துணையும் கேடகமும் கிடைக்கும்னா அவரை நம்புகிறவங்களுக்கு. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை இன்னும் அநேக நேரத்தில் வேறு விதத்துல தான் இருக்கு. நம்முடைய 100க்கு 100 கர்த்தரை நம்புறோமான்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏதோ ஒரு நம்பிக்கை மனுஷன் மேல, ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு காரியத்தின் மேல, ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு கயிறு மேல, ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துக்கு போறதுனால, ஏதோ ஒரு நம்பிக்கை இவரை சந்திக்கிறதுனால, இப்படி நம்பிக்கைகள் என்ன பண்ணுது? மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ பர்வதங்களை நம்பிக்கொண்டு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண போறது இல்ல, நீ காப்பாற்றப்பட போறது இல்ல. ஆனா இங்க வார்த்தை வருது, நீ மத்தவனை நம்பாத, என்ன மட்டும் நம்பு, உன்னை படைத்தவரை நீ நம்புவாய் என்று சொன்னால் யாக்கோபின் குடும்பத்தை கர்த்தர் அரசாளுவார். அல்லேலூயா. அப்படியே வாசிக்கலாம். அதே சகரியாவின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? சகரியா 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஒரு நீரூற்றை கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு என்ன பண்ணுகிறவரா இருக்கிறார்? கொடுக்கிறவரா இருக்கிறார். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன். அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். வார்த்தை அழகா சொல்லுகிறது. அந்நாளிலே ஒரு நாள் இருக்கு. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஒரு நாள் வச்சிருக்கிறார். ஏன்னா வெளிப்படுத்தல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. எதுக்கு அந்த நாள் அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பமும் செய்கிற செய்கைக்கு, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தனிநபர் செய்கிற செய்கைக்கு ஏற்ற கிரியைகளை, அவங்க செய்ததான செய்கைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாக அவர் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார். அப்ப இங்க சகரியாவின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடும்பத்திற்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஒரு ஊற்று தண்ணீரை கர்த்தர் ஒரு குடும்பத்துக்காக திறக்கிறார். எதற்காக? அந்த குடும்பம் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி.
அந்த குடும்பம் எதிலிருந்து? பாவத்திலிருந்தும் அழுக்கிலிருந்தும். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத குடும்பத்திற்குள் என்ன அதிகமா இருக்குமா? பாவமும் அழுக்கும். ஏன்னா கர்த்தரை நம்பலனா நம்பிக்கை வேற பக்கம் போறப்ப பாவம் பெருகும். கர்த்தரை நம்பலனா இருதயத்துல அழுக்கு என்ன பண்ணும்? அதிகரிக்கும். அப்ப அழுக்கையும் பாவத்தையும் கழுவுவதற்கு ஒரு நீரூற்றை என்ன பண்றேன்றாரு? குடும்பத்துக்கு கொடுக்கிறேன்றார். அப்ப குடும்பத்தை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார். என்னதான் ஆதாமும் ஏவாளையும் வெளியே அமுச்சு விட்டாலும் அவர்கள் பிழைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார். என்னதான் ஆபிரகாமும் சாராளும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவர்களுடைய குடும்பம் தலைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஈசாக்கும் ரெபேக்காலும் பஞ்ச காலத்துல மனமடிவாகி செத்துறக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஒரு நீரூற்றை என்ன பண்ணாரு? கொடுத்தார். இங்க தாவீதின் குடும்பத்துக்கு ஒரு நீரூற்றை கொடுக்கிறாரு. உன் பாவமும் உன் அழுக்கும் மாறுறதுக்கு நான் உனக்கு ஒரு நீரூற்றை என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். என்னை நம்பு, என்னைய நம்பு. அவரை நம்ப 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 நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் காரியங்களும் கிரியைகளும் அவர் மாற்றிக்கொண்டே போவார். எவ்வளவு அழுக்கு இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்துல, எவ்வளவு பாவங்கள் நம்முடைய குடும்பத்துல இருக்கட்டும், நான் விசுவாசிக்க வேண்டியது நான் கர்த்தரை நம்புகிறேன். நான் கர்த்தரை நம்புகிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற பாவமும் அழுக்கையும் ஒரு நாள் அவர் நீக்குவார். எதுல நம்பிக்கை இருக்கணுமா? ஒரு நாள் உண்டு, அந்நாளிலே எனக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் கொடுப்பார், என் குடும்பத்துக்கு ஒரு நீரூற்றை கொடுப்பார். அந்த நீரூற்றின் மூலமா என் குடும்பத்தின் பாவமும் அழுக்கும் கழுவப்படும் என்ற நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கா? என் குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை கொடுப்பார், என் குடும்பத்துக்கு ஒரு நீரூற்றை கொடுத்து பாவத்தை அழுக்கையும் கர்த்தர் நீக்குவான நம்பிக்கை இருக்கா? தாவீதின் குடும்பத்தாருக்கு கொடுத்த வார்த்தை. தாவீதின் குடும்பமே, தாவீதின் வம்சத்தாரே, இஸ்ரவேல் ஜனங்களே, நான் சொல்வதை கேள். உனக்கு ஒரு நீரூற்றை என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். அந்த நீரூற்றை நீ பயன்படுத்திக்கிறியா? அப்படி அந்த நீரூற்றை பயன்படுத்திக்கிட்டனாக்க அந்நாளிலே, 2வது வசனத்தை வாசிங்க. பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அளிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களின் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த நீரூற்றுல கழுவப்பட்டவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ நீரூற்றுல கழுவப்பட்டா என்று சொன்னால் உன்னை சுற்றி இருக்கிற அசுத்தங்கள், அந்த பாவங்களும் அழுக்கும்னு சொல்லப்பட்ட வார்த்தையில பிற்பகுதியில் சொல்லப்படுகிறது, அசுத்தங்களையும் அசுத்த ஆவிகளையும் துரத்துவேன். நீ என்னை நம்ப ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற அசுத்த கிரியைகளை என்ன பண்ணிடுவேன்? நான் எடுப்பேன். நீ குடும்பமாய் நம்புவாய் என்று சொன்னார். உன் குடும்பம் கர்த்தரை சார்ந்திருக்கும் என்று சொன்னால், உன் குடும்பம் கர்த்தரை தவிர வேற எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி அவரையே 100க்கு 100 நம்பி இருக்கும் என்று சொன்னால், அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. நான் ஒரு நீரூற்று கொடுக்கிறேன், அதை நீ பிடிச்சிக்க. நான் உன் குடும்பத்துக்கு நீரூற்றாக மாறி உன் குடும்பத்திற்கு அசுத்தங்களை எல்லாம் என்ன பண்ணுவேன்? நீக்கிடுவேன். அசுத்தங்கள் நீக்குவது மாத்திரமல்ல, உன்னை அடிமைப்படுத்துகிற காரியங்களையும் நான் உன்னை விட்டு என்ன பண்ணுவேன்? நீக்குவேன். அப்போ உன்னுடைய அடிமைத்தனங்கள் மாற வேண்டும் என்றால், நம்முடைய அசுத்தங்கள் மாற வேண்டும் என்றால், நமக்குள் செயல்பட அசுத்த கிரியையின் சிந்தைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை நம்பி நீரூற்றால் கழுவப்படணும். அதுதான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து தேவனால், தேவனுடைய ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, இரத்தத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அக்கினியால் கழுவப்பட்டு, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் குடும்பத்துக்கு, யார் குடும்பத்துக்கு அவரை நம்பி மூழ்கி, ஜலத்தால் மூழ்கி தன் பாவத்தையும் தன் அழுக்கையும் கழுவி இரத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து
அக்கினி சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து எந்த குடும்பம் செயல்படுகிறதோ அந்த குடும்பத்துக்கு. 3வது வசனத்தை வாசிங்க. தரிசனம் சொன்னால் அவனை பெற்றவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும் போது அவனை குத்தி போடுவார்கள். ஸ்தோத்திரம். நீ நம்புவன்னு சொன்னா பொய்யான காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்காதபடிக்கு உன் பொய்யான காரியங்களை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். நம்ம குடும்பத்துல இங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் யார சொல்றாங்கன்னா, உன் மகன் உன் வீட்டில் இருக்கக்கூடியவன் பொய்யை பேசிக்கொண்டு உன்னை நம்ப வைத்து கொண்டு இருக்கிறான்னா நீ அவன் பொய்யை நம்பாத. என் மக சொல்றதெல்லாம் உண்மைதான், என் மக சொல்றதெல்லாம் உண்மைதான், என் கணவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், என் மனைவி சொல்றதெல்லாம் உண்மைதான், அவங்க சொன்னது உண்மை, இவங்க சொன்னது உண்மைன்னு மற்றவங்க சொல்லுவதை நம்பிக்கொண்டிருக்கிற நீ என்னை நம்புவாய் என்றால், என்னை விசுவாசிப்பாய் என்றால், பொய்யான காரியங்களை பொய்யான மனிதர்களை உனக்கு நான் வெளிப்படுத்துறேன். அப்ப தாவீதின் குடும்பம் கர்த்தரை நம்பாத பட்சத்தில் அவர்கள் நம்பிக்கையை மற்றவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நபர்கள் யார் தெரியுமா? நம்முடைய பக்கத்து வீட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். நம்மை குறித்து, நம் தெருவை குறித்து, நம் ஊரை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையை கர்த்தர் வெளிப்படுத்துறேன்றார். அது பொய்யா உண்மையா? இது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா? ஏன்னா அநேக நேரத்தில் தேவையில்லாத கிளவி பேச்சுகளுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? இடம் கொடுத்துருக்கிறோம். அதனால தான் தீமோத்தேயு சொன்னார், கிளவி பேச்சு என்னரு விலகிரு. அப்ப இங்க சொல்றாரு, இந்த பொய்யான தரிசனமும் எதுக்கு ஒப்பிட்டு தான் சொல்றாரு? கிளவியின் பேச்சுகளுக்கு தான் ஒப்பிட்டு சொல்றாரு. அதனால இந்த பொய்யான வார்த்தைக்கு விலகி இருங்க. நான் வெளிப்படுத்துறேன். சில குடும்பங்களுக்கு சில வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ண போறார்? வெளிப்படுத்துறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா, நீங்க இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, உங்கள் குடும்பத்திற்கு இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, சில பொய்யான நபர்களை கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஏன்னா அந்த நபர் சொன்னதெல்லாம் உண்மை நம்பி நீங்க செயல்பட்டுட்டீங்க. அதனால பட்ட துன்பம், அவமானம், கேவலங்கள் நமக்கு தெரியும். அதனால நீ கர்த்தரை நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படிப்பட்டவராக வைத்திருக்கிறோம்? நீரூற்றாக வைத்து அவரால் கழுவப்பட்டவனாக நான் இருப்பேன் என்று சொன்னார், அவரை நம்புகிறவனாய் இருப்பேன் என்று சொன்னால், சில பொய்யான நபர்களை கர்த்தர் சீக்கிரத்தில் என்ன பண்ணுவார்? காண்பித்து கொடுத்து எது உண்மை எது பொய் என்று சொல்லி நிரூபிப்பதற்கு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அதனால தான் சொல்றேன், நீ என்ன நம்பு, நீ என்ன நம்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைய நோவாவின் குடும்பத்தை தவிர வேற எந்த குடும்பமும் என்ன பண்ணல, நம்பல. அதனாலதான் எபிரேயர் 11:7 வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்லுகிறது, நோவாவின் குடும்பத்து வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அப்ப குடும்பம் யார நம்பணுமா? மனுஷ வார்த்தையே இல்ல, தேவனுடைய வார்த்தைய. ஏன்னா நோவாவின் காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் அது தேவ வார்த்தையாக என்ன பண்ணல, நினைக்கல. அது வெறும் ஒரு மனுஷனுடையதான பொய்யான வார்த்தையை நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நோவாவோ தன்னோடு இருக்கிறதான ஒவ்வொரு நண்பர்கள் சொன்னதை நம்பல, தன்னோடு இருக்கிற கர்த்தர் சொன்னதை நம்பினதால் அவர்கள் குடும்பங்கள் என்ன பண்ணப்பட்டது? காப்பாற்றப்பட்டது. அவங்க குடும்பத்துக்காக கர்த்தர் ஒரு பேழையை கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, நோவாவுடைய பேழை எவ்வளவு பெருசு.
அவ்வளோ பெரிய பேழைய ஒரு குடும்பத்தை வச்சு கர்த்தர் கட்ட காரணம் என்ன? இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய அத்தனை ஜீவராசியும் காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், நோவாவின் பேழை, நோவாவின் நம்பிக்கை, நோவாவின் கீழ்ப்படிதல் மட்டும்தான். ஒரு குடும்பத்துடைய கீழ்ப்படிதல் ஒரு உலகத்தையே மாத்துதுன்னா பாத்துக்குங்க. ஒற்றை குடும்பத்தின் கீழ்ப்படிதல், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒரு குடும்பத்தின் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமா ஒரு குடும்பம் கட்டப்பட்ட பேழையினால இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்ப நாம் கர்த்தரை நம்புவோம் என்றால், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புவீர்கள் என்றால் அவரே உங்களுக்கு துணையும் கேடகமுமா என்ன பண்ணுவார்? இருப்பார். அவர் துணையும் கேடகமாய் இருக்கிறபடியினால் நம் மூலமாய் அநேகரை கர்த்தர் உயிரோடு காப்பாற்றுவதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். நம் மூலமாய் அநேக குடும்பங்கள் காப்பாற்றப்படணும்னா நான் கர்த்தரை நம்பணும், நான் அவரை நம்பி செயல்பட ஆரம்பிக்கணும். அதனால தான் நான் ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தையை சொன்னேன், கீழ்ப்படிதலும் செயல்படுதலும். நோவா கீழ்ப்படிந்தார், நோவா செயல்பட்டார், அவர் மூலமாய் அநேகர் காப்பாற்றப்பட்டார்கள், அநேக ஜீவ ஜந்துக்கள் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு நம்முடையதான கற்பனைகள்ல இந்த மியூசியத்தில் வச்சிருப்பாங்க சில மிருகங்களுடைய எலும்புகள் எல்லாம், இது எல்லாமே அன்னைக்கு நோவாவுடைய காலத்தில் என்ன பண்ணுச்சு? உயிரோட வாழ்ந்துச்சு. காலப்போக்கில் அது அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அத்தனையும் ஜீவன் கொடுத்தது யார்? நோவாவின் கீழ்ப்படிதல், நோவாவின் செயல்படுதல். நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும்னா, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 பிள்ளைகள் 5 பேரும் கர்த்தருக்காக செயல்பட்டார்கள். நம்முடைய குடும்பம் கர்த்தருக்காக செயல்படும்னா நம் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் அநேகரை, நிச்சயமா சொல்ல முடியும், அநேகரை காப்பாற்றுவதற்கு நம் குடும்பமே போதுமானது. நாம் ஒரு குடும்பத்தை நம்பி இருக்க வேண்டாம், நாம் ஒருவருடைய கரங்களை நம்பி இருக்க வேண்டாம். நான் கர்த்தரை நம்பி இருப்பேன் என்றால், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன் என்றால், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செயல்படுவேன் என்று சொன்னால், என்னை கொண்டு அநேகரை காப்பாற்ற என் தேவன் போதுமானவர். என்னை கொண்டு அநேகரை காப்பாற்ற. அல்லேலூயா. அப்ப என் குடும்பத்திற்கு இயேசு எப்படிப்பட்டவர்? என் குடும்பத்தில் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? என் குடும்பத்தில் இயேசு, என் குடும்பத்தில் இயேசு. நம்ம தொடர்ந்து சில குடும்பங்களை நம்ம வாசித்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யலாம். கர்த்தர் நல்லவர். முதலாவது வாசிக்கலாம், மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்குவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஸ்தோத்திரம். இங்கு ஒரு ஜெபாலய தலைவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசுவே நீங்க என் குடும்பத்துக்கு வரணும், இயேசுவே நீங்க எங்க குடும்பத்துக்கு வரணும். ஏன்பா? எதற்காகப்பா? அங்க சொல்ற ஒரு வார்த்தை ஒரு சொல்றாரு, அத மறுபடியும் வாசிங்களேன் 23வது வசனத்தை. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். போதும் மரண அவஸ்தைப்படுகிறாள். எப்படிப்பட்ட துன்பத்தை என் குடும்பம் அனுபவிக்குது? மரணத்திற்கு ஏதுவான துன்பத்தை என் குடும்பம் அனுபவிக்குது. என் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பமா இருந்ததில்ல. நான் ஒரு ஜெப ஆலய தலைவன், எனக்கு ஜெபிக்க தெரியும், நான் ஜெபிக்கிறவன், நான் மோசையின் பிரமாணங்களை பின்பற்றக்கூடியவன், நான் உண்மை முத்துவமாய் இருக்கக்கூடியவன். என் குடும்பம் இன்னைக்கு இருக்கிற போல மரண துன்பத்தை என் குடும்பம் இது வரைக்கும் என்ன பண்ணதில்ல, பார்த்ததே இல்லை. என் குடும்பம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா என்னமோ தெரியல, இன்றைக்கு என் குடும்பம் மரண அவஸ்தைப்படுது.
என்ன அவஸ்தைப்படுது? மரண அவஸ்தைப்படுது. அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவள் ஆரோக்கியம் அடையும்படி. அப்படின்னா ஆரோக்கியமற்று இருக்கு குடும்பங்கள். குடும்ப அவஸ்தைப்படுது, குடும்ப ஆரோக்கியமற்று இருக்கு. அது போக இல்லாம பிழைக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. பிழைக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. சில குடும்பங்கள் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு காரியங்கள் உழைத்தாலும் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு, சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இல்ல. எவீரிவின் குடும்பம் நல்லா இருந்துச்சு. ஒரு வைராக்கியமான ஒரு ஆவிக்குரிய குடும்பம் தான். அன்றைக்கு மோசையின் பிரமாணங்களை பின்பற்றக்கூடியதான ஒரு உன்னதமான குடும்பத்தில் எவீரிவின் குடும்பமும் ஒண்ணு. ஆனா அந்த எவீரிவின் குடும்பம் சொல்லுது, என் வீடு மரண அவஸ்தைப்படுது, மரணத்துக்கு எதனா துக்கம் கொண்டு இருக்குது என் குடும்பம். இந்த துக்கத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? என் குடும்பம் ஆரோக்கியமற்ற நிலைமையில இருக்கு. அந்த ஆரோக்கியமற்ற நிலை மாறுமா? மாறாதா? என் குடும்பம் பிழைக்குமா? பிழைக்காதான்னு சொல்லி கேள்விக்குறியில இருக்கு. என் குடும்பத்துக்கு ஜீவன் உண்டாகுமா? மரணம் உண்டாகுமா? எவீருக்கு பாவம் ஒரு பிள்ளையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாரிபாத்தின் விதைவை அங்க ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்து கிடப்பாங்க பார்த்தீங்களா? நான் பாட்டுக்கு இருந்தேன், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்களே எலிசாவே, இந்த பிள்ளையை காப்பாத்துங்க, இந்த பிள்ளையை காப்பாத்துன்னு கதறினது போல இங்கே எவீரு தன்னுடைய மகளுக்காக கதறுகிற தேவ சமூகத்துல. எங்கேயோ எவீரு என்ன பண்ணிட்டாரு? நல்ல குடும்பம் தான், விசுவாசிக்கிற குடும்பம் தான். ஆனா எங்கேயோ 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 ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவீருவுக்கும் எவீரிவன் குடும்பத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கும் நடந்துருச்சு. அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, வாசிங்க. 36வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, ஜெப ஆலய தலைவனாகிய எவீருவை நோக்கி, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன் பயப்படுற? நீ கேட்ட அந்த மரண ஓலங்கள் உன்னை பயப்பட வைக்குதா? சில ஆரோக்கியமற்ற காரியங்கள் உன்னை பயமுறுத்துதா? பிழைக்க வாய்ப்புலன்ற காரியம் உன்னை பயமுறுத்துதா? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. சில குடும்பங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நேராகவே வருது, நீ எதை குறித்து என்ன பண்ண வேணாம், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாவே இரு. உன் விசுவாசம் உன் குடும்பத்தை நிச்சயமா ரட்சிக்கும். மரண அவஸ்தையா? பயப்படாத. ஆரோக்கியமற்ற செயல்களா? பயப்படாத. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் போராட்டமா? பயப்படாத. விசுவாசமாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவீரிவின் குடும்பத்துக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற முதல் வார்த்தை என்ன? விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். எவீரிவின் குடும்பத்துக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? விசுவாசம் உள்ளவராக இருந்தார். எவீரிவின் குடும்பத்தின் விசுவாசம் எதுனா? 3 எழுத்து, இயேசு. எவீரிவின் குடும்பத்தின் விசுவாசம்னா என்ன? இயேசு. என் குடும்பத்தின் விசுவாசம் யாரு? என் குடும்பத்தின் விசுவாசம் யாரு? நீங்க யோசிங்க. நம்முடைய குடும்பத்திற்கு விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு இயேசு என்ற பதில் இருக்கும் என்றால் நான் பிழைத்திருப்பேன், நான் மரண அவஸ்தைப்படாதவனாய் இருப்பேன். நான் பிழைத்திருக்க 100க்கு 100 வாய்ப்பு உண்டு. என் ஆரோக்கியத்துக்கு 100க்கு 100 வாய்ப்பு உண்டு. என் விசுவாசத்தின் பதில் இயேசுவாய் இருக்கும் என்றார். ஒருவேளை என் விசுவாசத்திற்கு பதில் இயேசுவை தவிர வேறு சில பெயர்கள் வரும் என்றால், ஏன்னா 35வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? ஒருவேளை இந்த மனுஷங்கள் மேல எவீருடைய விசுவாசம் திரும்பி இருக்கும் என்றால் அன்றைக்கு அந்த மரண ஓலம் நிச்சயம் நடந்திருக்கும். அவங்க சொன்னபடியே மரண ஓலம் என்ன பண்ணிருக்கும்? நடந்திருக்கும். அன்னாளுடைய வாழ்க்கையில அன்னாளுக்கு
அந்த இன்னொரு பேர் என்னம்மா, பெனினா, எனக்கு சக்காலத்தினே வருது, அங்க அப்படித்தானே போடப்பட்டிருக்கு. சரி இருக்கட்டும். அப்ப அன்னாள் பெனினால் நிமித்தமா அதிகமா துன்பப்பட்டா. அன்னாள் எல்கானாவை நிமித்தம் அதிக துன்பப்பட்டாள். அன்னாள் ஏலி நிமித்தம் அதிகமா துன்பப்பட்டா. ஆனா யாருடைய வார்த்தையை அவ கேட்டா? யாருடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து இருந்தா? பென்னாளுடைய வார்த்தைக்கா, எல்கானாவுடைய வார்த்தைக்கா, ஏலியின் வார்த்தைக்கா? யார் வார்த்தைக்கு அன்னாள் காத்திருந்தானா? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இங்க எவிர் யாருடைய வார்த்தை காத்திருக்கிறா? இந்த சிலருடைய வார்த்தைக்கா? இல்ல. இயேசு என்ன சொல்றாரு? சொன்ன உடனே எவிர் திரும்பல. சரி வாங்க போவோம், இயேசுவே நீங்க தொடர்ந்து உங்க ஊழியத்தை பாருங்க, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, நான் போய் அடக்காரதனையை பார்க்கிறேன்னு எவிர் என்ன பண்ணல, திரும்பல. அவன் சொன்னா சொல்லட்டும், நான் நம்பி வந்தது இயேசுவ, நான் நம்பி வந்தது இயேசுவன். அவர் இயேசுவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு சொல்ற வார்த்தை, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத. அப்ப அன்னாளுடைய வாழ்க்கையில, எபிருடைய வாழ்க்கையில அவங்க விசுவாசம் யாரா இருந்தாங்க? இயேசு. இயேசு என்ன சொல்றாரு? எனக்காண்டி கர்த்தர் வச்சிருக்கிற பதில் என்ன? ஏலி ஒரு பதில் சொன்னா, அன்னாள் ஏத்துக்கல. எல்கானா ஒரு பதில் சொன்னாரு, அன்னாள் ஏத்துக்கல. பென்னாள் ஒரு பதில் சொன்னா, அன்னாள் ஏத்துக்கல. பென்னாளுடைய பிள்ளைகள் சில சொன்னாங்க, அன்னாள் ஏத்துக்கல. அன்னாள் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை எதுவென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. என் குடும்பம் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு இயேசுவின் பெயரை சொல்லிவிட்டு வேறொருவனுடைய வார்த்தையை நம்பும் என்றால் அது விசுவாசம் இயேசுவின் பெயரில் இல்லை, பெயருக்காய் இருக்கிற விசுவாசம். அன்னாளுக்கு இருந்தது உண்மையான விசுவாசம், எவிருவுக்குள் இருந்தது உண்மையான விசுவாசம். அதனாலதான் கர்த்தர் உற்சாகப்படுத்தாரு, விசுவாசமா இருப்பா. அங்கிருந்து இவ்வளவு தூரம் விசுவாசத்தோட வந்தல்ல, உன் வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த விசுவாசத்தை காப்பாத்திக்க. பரலோகம் என்னும் நமது வீட்டுக்கு போற வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டியது நம்முடையதான மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு பணி, ஒரு வேலை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, ஓட்டத்தை ஓடினேன், முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் விசுவாசத்தை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அந்த முடிவு எங்கேயா இருக்கணும்? பரலோகமா இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போற வரைக்கும் என் விசுவாச ஓட்டத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. இடையில அநேகர் வரலாம். என்னுடைய ஓட்டத்தின் நம்பிக்கை என்ன? நான் புறப்பட்டதின் நோக்கம் என்ன? என் வீட்டுக்கு இயேசு வர வேண்டும். என் புறப்படுதலின் நோக்கம் என்ன? என் வீட்டுக்கு இயேசு வர வேண்டும். அதை நிறைவேற்ற வரைக்கும் குறுக்க எது வந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் விசுவாசத்தோடு முன்னேறுவோம் என்றால் என் வீட்டிற்குள் இயேசு இருப்பார். என் வீட்டிற்குள் யார் இருப்பா? இயேசு இருப்பார். அவர் வந்த என்ன ஆகும் தெரியுமா? மரண அவஸ்தை மாறும். அது வரைக்கும் அங்க மரண ஓலங்கள் நடந்து கொண்டிருந்தது. எவிருவின் மகளை குறித்து அங்க அநேகர் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க, அநேகர் துன்பப்பட்டு கொண்டிருந்தாங்க. எவிருவின் மனைவி எவ்வளவு பெரிய துக்கத்தை அவங்க வச்சிருந்திருப்பாங்கன்னு தெரியல. இருதயத்துல அந்த படுக்க வைத்த மகளை பார்த்து கொண்டே இருதயம் உடைந்து 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 கண்ணீர் மாத்திரம் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில எவிருவின் மனைவி இருந்திருக்கலாம். அந்த வீட்டுக்கு இயேசு போனார். சிலருடைய குடும்பத்துல பார்த்தோன்னா வாய் பேச்சு வராது, சிலையா இருப்பாங்க. கண்கள்ல இருந்து மாத்திரம் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். கண்கள்ல மாத்திரம் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க தான் கர்த்தர் என்ன பண்ணார்? அன்னைக்கு எபிரவின் வீட்டுக்கு வந்தாரு. கண்ணீர் மாறணும்னா விசுவாசமா இருந்தே ஆகணும். சில நேரங்கள்ல நான் பார்த்திருக்கேன், சிலலாம் பார்த்திருக்கேன், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கண்கள்ல இருந்து மாத்திரம் கண்ணீர் வந்துகிட்டு இருக்கும். போய் அவங்கள தட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டா இல்ல ஒன்றும் இல்லை, தொடச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இதெல்லாம் மாறணும்னாக்க என் வீட்டுக்குள் இயேசு வர வரைக்கும் நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கும். இல்லை என்றால் நாமும் மற்றவர்களை போல சிலை போல அமர்ந்திருந்து கண்ணீரை வடித்து கொண்டே இருக்க வேண்டியதன் காலம் முழுக்க.
எவீருவின் மனைவியின் கண்ணீரை பார்த்து கொண்டிருந்த எவீரு பார்த்தாரு, இதுக்கு மேல நான் ஜெப ஆலயத்துல தலைவனா இருந்து நான் யோசிக்கல, நான் மோசையின் பிரமாணத்தை நான் என்ன பண்ணல யோசிக்கல, நான் ஆசாரியனை யோசிக்கல, இயேசுவை தேடி நான் என்ன பண்றேன், போறேன். அப்புறம் எப்படியாவது என் வீட்டுக்கு நான் என்ன பண்றேன், கூட்டிட்டு வரேன். போனார் எவீரு, விஷயங்களை சொன்னார். இயேசுவும் புறப்பட்டார். சில பேர் வந்து சொன்னாங்க, இல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனா இயேசு சொன்னார், விசுவாசத்தோட இரு. அப்ப எவீருவின் குடும்பமாகிய நம்முடைய ஜெப குடும்பங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ ஜெபிக்கிற குடும்பம் தான். விசுவாசம் இருக்கா? விசுவாசின் அளவு எவ்வளவு இருக்கு? விசுவாசோடு ஜெபிக்கிற ஜெப அறையில உட்காந்து அப்புறம் நீயே உன்னுடைய சுயத்தின்படி சில யோசனைகளை யோசிக்கிற, உன் காரியம் நிறைவேறுவதற்கு நீ ஏன் மனிதரிடத்துல ஆலோசனையை கேட்கிற? என்னை நம்பிதானே வந்த, என்னை நம்பிதானே என் சமூகத்தில் அமர்ந்த, அப்போ நான் உனக்கு பதில் கொடுப்பேனா மாட்டேனா? நிச்சயம் பதில் உண்டுல்ல. அப்புறம் ஏன் யூடியூபை தேடுற, அப்புறம் ஏன் மனுஷனை தேடுற, அப்புறம் ஏன் கூகுளில் சர்ச் பண்ற? நம்பிக்கையா வந்துட்டல்ல, நான் காப்பாற்றுவேனா மாட்டேனா? கர்த்தரை நம்புங்கள், அவர் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகவுமாய் இருக்கிறார். அண்ணாள் நம்பி ஆலயத்துல போய் என்ன பண்ணா, உட்கார்ந்தா. அந்த தாயாருக்கு எத்தனை வருடங்கள் கண்ணீர் சொருகி சொருகி ஊற்றிருக்குமோ தெரியல. ஆனா ஒரு நாள் நம்புனாங்க, நேரா போய் தேவ சமூகத்துல. போதுண்ட அந்த வாழ்க்கை. இதுக்கு மேல இந்த பெனினாள் பேசுறதையும் கேட்க முடியாது, அண்ணாள் பேசுறதையும் கேட்க முடியாது, இந்த ஏலி பேசுறதையும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு காதுகளை அடைத்து கொண்டு, கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர்? நான் மலடிதானா? நான் காலம் முழுக்க மலடியா தான் இருக்கணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நம்முடைய கேள்வி யாரை நோக்கி இருக்க வேண்டும்? நம்முடைய ஜெபங்கள் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? நம்முடைய விசுவாசம் யாரை நோக்கி இருக்க வேண்டும்? நம்மை படைத்த கர்த்தராம் இயேசுவின் மேல். நமக்காய் ரத்தம் சிந்தின, நமக்காய் நீரூற்று உண்டு பண்ணின, நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அழுக்கையும் கழுவுவதற்கு எனக்கு ஒரு ஊற்றை கொடுத்த இயேசுவின் மீது. இப்ப நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆலோசனை என்னவென்றால், விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்படி இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க கிட்ட கேட்டேன், இவங்க கிட்ட கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, நீ வந்திருக்கிறது என்னுடைய சமூகம். அதனாலதான் அண்ணாள் ஆலயத்துக்குள்ள இருந்து ஏலி பேசின வார்த்தை தான் அது. நீ ஏன் குடிபோதையில் என்ன பண்ற பேசுறேன்னு சொல்லி எங்க வச்சு கேட்டாரு? ஆலயத்துல வச்சு கேட்டாரு. ஆனா அண்ணாள் ஆலயத்துக்குள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்காக என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. சில பேர் தேவ சமூகத்துக்கு போயிட்டு மனுஷ வார்த்தை எடுத்து திரும்பி வந்துடுறீங்க. நீங்க போனது கர்த்தரை பார்க்க, மனுஷனை பார்க்கல. நீங்க போனது ஊழியக்காரரை பார்க்கல, தேவனை பார்க்கறதுக்கு. வேலைக்காரனை பார்க்கல, எஜமான பார்க்க போங்க. அநேகர் வேலைக்காரனே என்ன பண்றீங்க, தேடுறீங்க. எஜமானனை பாருங்க. உங்க கண்கள் எஜமானை நோக்கி இருக்கணும். வேலைக்காரன் கண்கள் எஜமான நோக்கி இருக்கிறப்ப நம்முடைய கண்கள் ஏன் வேலைக்காரனை நோக்கி இருக்கு? வேதம் அப்படித்தானே சொல்லுது. வேலைக்காரன் கண்கள் யாரை நோக்கி இருக்கு? தன் எஜமான் கை நோக்கி இருக்கு என்றால் நம்முடைய கண்கள் வேலைக்காரன் நோக்கி இருக்கு. அதனாலதான் அண்ணாள் ஏலியின் வார்த்தையை கேட்கல, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தா. விசுவாசமா இருக்கணும். யார் மேல? கர்த்தருடைய வார்த்தை மேல. ஐயோ, பிரதான ஆசை. ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேலுக்குள்ள இருந்த ஒரே பிரதான ஆசை யாருன்னா ஏலி மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன்னு சொல்லி அன்றைக்கு அறியப்பட்ட தேவ மனிதர் சொல்றாரு, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ ஏஞ்சி வீட்டுக்கு போ. ஜபத்துக்கான விளக்கத்தை அவர் சொல்லல, ஜபத்துக்கான பதில் அவர் சொல்லல, ஜபத்துக்கான ஆறுதல் அவர் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை, நீ கிளம்பி வெளியேறு, உனக்குள்ள பிசாசு இருக்கு, உனக்குள்ள அசுத்த கிரியர், வெளியே போ. அவ மனம் கசந்து அழுதுகிட்டு இருக்கிறா. வேலைக்காரன் சொல்ற வார்த்தை, நீ ஏன் குடித்து வெறித்து பேசி கொண்டு இருக்கிற? இவ்வளவுதான். அதனாலதான் அண்ணாள், உனக்கு என் கண்ணீரை பத்தி தெரியாது, உனக்கு என் கவலையை பத்தி தெரியாது, நான் அடைந்த துன்பத்தை உனக்கு தெரியாது,
வார்த்தையால் நான் அடைந்த துன்பத்தை உனக்கு தெரியாது. அதை எல்லாம் பார்த்தவர் கர்த்தர் மட்டும்தான். ஓம் பேச்சு கேட்க நான் இங்கே ஒன்றும் வரல, என் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்தேன்னு சொல்லி கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர் காத்திருந்தால், அவர் ஜெபித்து விட்டு புறப்பட்டாள். வேதம் சொல்லுகிறது, பின்பு அவள் துக்க முகத்தோடு என்ன பண்ணல, காணப்படல. அப்ப எவிரு அந்த சுபாவங்கள் மாறுற வரைக்கும் யாரை சார்ந்திருந்தாரு? இயேசுவை. மரண அவஸ்தை மாறணுமா, பிழைப்பு உண்டாகணுமா, ஆரோக்கியம் உண்டாகணுமா, மனமகிழ்ச்சி உண்டாகணுமா, நம்ப வேண்டியது கர்த்தரை மாத்திரம்தான். நம்ப வேண்டியது, விசுவாசமா இருக்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரமே தவிர வேற எங்கேயும் கிடையாது. எவிருவின் வீட்டுக்குள் போனார், எல்லாத்தையும் கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் என் வீட்டுக்குள் இயேசு வர வரைக்கும் இருக்கணும். ஒரு நாள் ஜெபம் இல்லை, இயேசு வீட்டுக்குள்ள வர வரைக்கும், எனக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும், என்னுடைய மரண ஓலங்கள் மாறுற வரைக்கும், என்னுடையதான ஸ்தோத்திரம் வாழ்க்கை பிழைப்பு உள்ளதாய் மாறுகிற வரைக்கும் நான் அவரை நம்புவேன். அதனால தான் ஆரோனின் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு துணையும் கேடகமா இருப்பார். நிச்சயமா கர்த்தர் துணையும் கேடகமா இருப்பார். இன்னொரு குடும்பத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? இன்னொருவர் லூக்கா 10:39 எடுத்து வச்சுக்காங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலமும் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவனும் வியாதிக்காரனாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஸ்தோத்திரம். இங்கு லாசருவின் குடும்பத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். மரியாள், மார்த்தாள், லாசரு, இந்த 2 சகோதரிகள், ஒரு சகோதரியுடைய குடும்பத்தை குறித்து நமக்கு நல்லாக தெரியும். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்குன்னா, இயேசுவை நேசிக்கிற குடும்பமா இருக்கு. இயேசுவை நேசிக்கிற குடும்பமா இருக்கு. இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற குடும்பமா இருக்கு. இந்த குடும்பத்துல ஒரு அதிர்ச்சி நடந்த சம்பவம் நடக்குது. என்ன அதிர்ச்சி என்றால், ஒரு வாலிபன் மரித்து போகிறான். லாசரு என்கிற ஒரு வாலிபன் மரித்து போகிறான். மரித்த லாசருவை அடக்கம் பண்ணி விட்டார்கள். 3 நாள் ஆனதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். வந்தவர் சொன்ன பார்த்த, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் கொடுத்தார். இந்த ஒரு வார்த்தையை அவர் கொடுக்க காரணம் என்ன? மரித்து போன ஒரு குடும்பத்திற்கு உயிர் கொடுக்க வெளியே வாங்கிற வார்த்தையை அவர் சொல்ல காரணம் என்ன? அது என் குடும்பத்தில் இருக்கா? நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றதுக்கு என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்குன்னு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு தியானிக்கணும். இயேசு சொல்றாரு, மரித்து போன லாசருவை பார்த்து, லாசருவின் குடும்பத்தை பார்த்து, கல்லறைக்குள் இருந்த லாசருவை பார்த்து வெளியே வான்னு சொல்றாரு. காரணம் என்ன? வாசிக்கலாம். அதே லூக்காவின் சுவிசேஷம் 10:39 வாசிக்கலாமா? லூக்காவின் சுவிசேஷம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். யாருக்கு அற்புதம் நடக்குது? யாருடைய குடும்பத்துக்கு ஒரு மரணத்திலிருந்து ஒரு உயிர் கிடைக்குதுன்னா, வசனத்தை கேட்கிறவர்களுக்கு, வசனத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு நிச்சயமாய் மறுஜீவன் உண்டு.
என கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை மரித்தவனையும் உயிரோடு எழுப்பும். ஏன்னா அவருடைய வார்த்தை தான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். உண்டாக கடவுது என்றால் அது உண்டாயிற்று. முளைப்பிக்க கடவுது என்றார் அது முளைப்பிக்க ஆரம்பிச்சது. அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே கிடையாது, எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கர்ஜனையான வார்த்தை நம்முடைய குடும்பத்துல வெளிப்படணும்னா அந்த வசனத்தை கேட்கிற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்கணும். எந்த குடும்பம் வசனத்தை கேட்குதோ அந்த குடும்பத்துக்கு மறுஜீவன் உண்டாகிற வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். மரியாள் தவறு செஞ்சது உண்மைதான், மார்த்தாள் தவறு செஞ்சது உண்மைதான். மற்ற காரியங்களை குறித்து அவங்க கவலைப்பட்டாங்க. ஆனா இயேசு ஒரு பளிச்சுன்னு வார்த்தையை சொல்லிட்டார். நீ உன் வீட்டுக்கு வந்த எனக்கு டீ காப்பி கொடுக்கறதுல மும்மரப்படுறியோ இல்லையோ, சமையல் செய்யறதுக்கு மும்மரப்படுறியோ இல்லையோ, வந்தவர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, என் குடும்பத்துக்கு என்ன வார்த்தையை சொல்ல வந்தாருன்னு கேட்கறதுக்கு நீ மும்மரமா இருப்பன்னா, என் வார்த்தையை நீ கேட்பன்னா, கேட்ட குடும்பத்துக்காக கர்த்தர் கிளம்பி வந்தார். தன் வசனத்துக்கு நடுங்குகிறவனை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். எந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையின் வசனங்களுக்கு நடுங்குகிறதோ, எந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் காத்திருக்குதோ, எந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாம இருக்குதோ, அந்த குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டாலும், அந்த குடும்பத்துல எப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் ஏற்பட்டாலும் வார்த்தை வெளியே வரும். வெளியே வா என்று சொல்லு. லாசருவின் குடும்பத்திற்கு லாசரு மரித்தவன் உயிரோடு வெளியே வருவதற்கு இந்த வார்த்தை அவர் சொல்ல என்ன காரணம் என்றால், அந்த குடும்பம் இயேசுவின் வார்த்தையை மட்டும்தான் கேட்டுச்சு. நாம் விசுவாசத்தோடு பற்பல காரியங்கள் இருக்கட்டும், அதை குறித்து கவலைப்படக்கூடாது. எனக்கு தேவையானது ஒன்று, எனக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. அதை ஒன்று வாசித்து கேட்க வேண்டும், அல்லது பிரசங்கத்தில் கேட்க வேண்டும், அல்லது ஆடியோ பைபிள் மூலியமாக நான் கேட்கணும். ஆக மொத்தம் எனக்கு தேவை வேத வார்த்தை மட்டும்தான். எனக்கு தேவையானது வேத வார்த்தை மட்டும்தான். யார் ஒருவர் வேத வார்த்தைக்கு தங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறார்களோ, வசனத்துக்கு நடுங்கிட்டாலே போதும். எவ்வளவு பெரிய துக்ககரமான காரியங்கள் இருந்தாலும் வெளியே கொண்டு வர கர்த்தர் போதுமான. எவ்வளவு பெரிய துக்ககரமான சம்பவமாக இருந்துட்டு போட்டு, லாசருவின் வாழ்க்கையில மார்த்தாள் மரியாள் உடைய வாழ்க்கையில லாசருனுடைய மரணம் பெரிய ஒரு இழப்பாய் காணப்பட்டுச்சு. அவங்களுக்கு அதை சரி பண்ணுவதற்கு அவங்களுக்கு வழி தெரியல. மரித்தவன் தான், இனி எழும்ப போறது இல்ல. சில குடும்பத்துல சில காரியங்கள் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போறதில்ல, மாற போறது இல்ல. அந்த விஷயத்தை குறித்த நம்பிக்கையே உங்களுக்குள்ள என்ன இருக்கும், உடைஞ்சிருக்கும். மார்த்தாள் எவ்வளவு விசுவாசமானோ நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்று, என்ன ஆகும், நாரும். 4 நாள் ஆயிடுச்சு, நாரும். வசனத்தை கேட்டவங்க தான், விசுவாசமா இருந்தவங்க தான். ஆனா சொல்ற வார்த்தை என்ன, வேண்டாம், இது வெளியே கொண்டு வர முடிஞ்சதாவே இருக்கட்டும், இதை மறுபடியும் நான் உயிர்ப்பிக்க விரும்பல, போனது போட்டும், இழந்தது இழந்ததாவே இருக்கட்டும் நினைச்சீங்கன்னா ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் நான் ஒன்றை இழந்து விட்டேன் என்றால் அதை பெற்றுக்கொள்ள போராடணும். மார்த்தாளும் மரியாளும் வசனத்தை கேட்டு கேட்டு ஊறினாலும் அவங்க சொல்ற வார்த்தை வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு, அதை அடக்கம் பண்ணியாச்சு, அதை மறுபடியும் நான் என் வாழ்க்கையில ஏத்துக்க விரும்பல. இதே ஒரு மனப்பக்குவத்தில் யார் தெரியுமா இருந்தா, யோசேப்பு இருந்தார். புதிய ஏற்பாட்டு யோசேப்பு, மரியாளுடைய வீட்டுக்கார், கணவர், நிச்சயிக்கப்பட்டவர்.
மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய இருதயம் துளி கூட விருப்பத்தில் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருது, யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே. இங்க மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் இருக்கிறது எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு லாசரு வெளியே வர வேண்டாம், வந்தா நாறுவான், நாரி போய் இருக்கிறான், அவன் வேண்டாம், அவன் உள்ளே இருக்கட்டும். சில விஷயங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறாரு, சில விஷயங்களுக்கு நாம இடம் கொடுக்கிறது கிடையாது. அவர் உயிர்ப்பிக்க நினைக்கிறார், அது நாரக்கூடிய விஷயம்தான், நாற்றம் எடுக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா அதை கழுவி சுத்திகரிக்க அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா நாம சொல்றோம் வேண்டாம் ஆண்டவரே, மறுபடியும் அதை வெளியே எடுத்து அது ஊரே பார்த்து நான் அவமானப்பட விரும்பல. மரியாளும் மார்த்தாலும் சொல்ற விஷயம் மரிச்சதாவே இருக்கட்டும் போட்டுமே, அதை ஏன் நீங்க வெளியெடுத்து அவனை அவமானப்படுத்தணும்? ஏம்மா நான் வெளியே வர சொல்றதும் அவமானத்துக்காகவோ மகிமைக்காக? வசனத்தை கேட்டவங்களை தான் கர்த்தர் சொல்ற, நான் சொன்ன வசனத்துக்கு நீ என்ன பண்ணு, செயல்பட ஆரம்பி. நீ செயல்படுவன்னு சொன்னா அது உன்னை அவமானப்படுத்தாது, உன்னை மகிமைப்படுத்தும், ஆச்சரியமா பார்க்கும், தேசங்கள் முழுக்க பேசும்படியாகும், உன்னுடைய பெயர் மாறும். எப்போ? என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க ஆரம்பிக்கிற வரைக்கும். முன்னாடி செவி கொடுத்த, இப்ப மாத்திரம் என் நாருன்னு சொல்ற, செவி கொடுக்க வேண்டியதானே? விசுவாசம் எங்க போச்சு? நம்பிக்கை எங்க போச்சு? அவர் மேல் இருந்த நமக்கு இருந்த அந்த பயம், அந்த நம்பிக்கை என்கிற பயம், அவர் செய்ய முடியுங்கிற அந்த விசுவாசம் எங்க போச்சு? இன்றைக்கு இயேசுவே நேரடியா வந்து சிலருடைய வாழ்க்கையில சில தீர்க்க தரிசனம் சொன்னா சிலர் என்ன பண்ண மாட்டீங்க, நம்பவே மாட்டீங்க. சொல்றது இயேசுவாவே இருந்தாலும் நாரும் இயேசுவே போங்க, நீங்க வேற, அதை வேற ஏன் வெளியே எடுக்கிறீங்க? இல்ல, சில காரியங்கள் நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ண போறாரு, வெளியே கொண்டு வந்து அதை மகிமையா என்ன பண்ண போறாரு, மாத்த போறாரு. நீங்க நினைக்கலாம் அது வெளியே வந்தா நாரும், இல்ல, அது வெளியே வந்தாதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வெளியே வரலன்னா நாரும் நீங்க வெளியே வந்தா நாரும் நீங்க சொல்றீங்க, இயேசு வெளியே வந்தாதான் முடிவு கிடைக்கும்னு சொல்றாரு. சில குடும்பத்துல சில வார்த்தைக்கு விட்டுருங்க, கர்த்தருடைய போக்குக்கு விட்டுருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் போக்குக்கு என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. வெளியே கொண்டு வர சொல்றாரா, வெளியே கொண்டு வாங்க. கனப்படுத்துகிறவர் கனப்படுத்துவார். லேலூயா, லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு குடும்பத்தை வாசித்து, நிறைய 2-3 குடும்பங்கள் இருக்கு, ஆனா ஒரு குடும்பத்தை மாத்திரம் வாசிச்சு விட்டு நான் முடிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 19:2. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். போதும். 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஸ்தோத்திரம். சகையுவை பார்த்து 2 விதமான ஒரு தீர்க்க தரிசனத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார், கொடுத்தார். என்னன்னா, ஒன்று, சகையுவை ஆபிரகாமின் குமாரனாக கர்த்தர் என்ன பண்ணார், மாத்தினார். 2வது, அவன் இழந்ததை அவனுக்கு திருப்பி கொடுத்தார். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப சகையு எதையோ அவன் என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டார். அதனாலதான் சகையுவை பார்த்து சொல்றாரு, சகையுவே உன் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வருது, உன் குடும்பம் இழந்தத, நீ இழந்தத தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனான இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப சகையுவின் குடும்பம் இழந்தது எது? சகையு இழந்தது எது? அவருடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டிய காரியம் எது? உயிர்ப்பிக்க வேண்டிய காரியம் எது? தேடி பார்த்தாதான் தெரிய வருது, சகையுடைய வாழ்க்கையில அனைத்தும் துன்மார்க்கமாகவே இருந்திருக்கு என்று சொல்லி. ஒருவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு துன்மார்க்கமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் யாரு? சகையு.
அவர் வரி வசூலிக்கிறவராய் இருந்தும் தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடிய காரியங்கள், ஜனங்களுக்கு சேதம் உண்டாக்கக்கூடிய காரியங்கள், இப்படிப்பட்ட செயல்களையே சகையு செய்து கொண்டிருந்தார். அதனாலதான் வாசிக்கப்படுகிறது 8வது வசனத்துல, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினால் நாளத்தனையே அதை என்ன பண்றேன், திருப்பி கொடுக்கிறேன். அதே 6-7 வசனத்தை வாசிங்கள. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்ப இயேசு யாருடைய வீட்டுக்கு போறாரு? பாவியின் வீட்டுக்கு போறார். என்ன, ஜனங்கள் சகையின் வீட்டுக்கு போறதா சொல்லல. ஜனங்கள் என்ன சொல்றாங்க? பாவியின் வீட்டுக்கு போறாரு. அப்ப எல்லோருடைய பார்வையும் எப்படி இருக்கு சகைவை குறித்து? அவன் ஒரு பாவி, அவன் ஒரு துன்மார்க்கமான மனுஷன், அவன் எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான பொறுப்புல இருந்தாலும், அவனிடத்தில் பணம் இருந்தாலும், நல்ல வீடுகள் இருந்தாலும், நல்ல வஸ்திரம் இருந்தாலும், நல்ல வாகனம் இருந்தாலும், ஜனங்களுடைய பார்வையில் அவன் யாரு? பாவி. காரணம், அநியாயமாய் வாங்கக்கூடிய மனுஷன். அநியாயமாய் வாங்கக்கூடிய மனுஷன். ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு அநியாயம் செய்ய முடியும் அப்படின்னா, ஒருவருக்கு கொடுப்பது போல கொடுத்துட்டு ஒரு பொருளை கொடுத்து 10 பொருளை வாங்குறோம் பார்த்தீங்களா? அதை போல அநியாயம் எதுவுமே கிடையாது. அதுதான் சகையுவுக்கு சொல்றாரு. சகையு சொல்றாரு, நான் அநியாயமாய் வாங்கினேன், வாங்க வேண்டியதை வாங்காமல் அநியாயமாய் வாங்கினேன், திருப்பி கொடுக்கிறேன். சகையுவின் குடும்பம் இழந்தது என்னன்னா, அது தன்னுடைய நற்பெயரை இழந்து நிக்குது. சகையுவின் குடும்பம் அந்த குடும்பத்தின் நற்பெயரை இழந்து நிக்குது. அந்த குடும்பத்தை குறித்து ஒருவருக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அந்த குடும்பத்தில் உள்ள இருக்கிற ஒவ்வொரு நபர்களை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. அவங்கள்ட்ட இருக்க அபிப்பிராயம், அது பாவி, அந்த வீடு பாவிகளுடைய வாசஸ்தலம், அப்படிதான் ஜனங்கள் பார்க்கறாங்க. ஆனா இயேசு அந்த வீட்டுக்கு போனார். காரணம் என்ன? சகையு என்பவன் இயேசுவை தேடி போனான். அவன் பார்ப்பதற்கு குள்ளமாய் இருந்தபடியினால் அவனுடைய பார்வைக்கு அவர் தெரியவில்லை. ஜனங்கள் எல்லோரும் அவனை விட உயரமாய் இருந்தார்கள். அப்ப அந்த சகையு செய்தான், அவன் ஒரு மரத்தை தேடி போய் அந்த மரத்தில் ஏறி, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும். ஆனால் சகையுடைய நோக்கம் இயேசுவை வீட்டுக்கு அழைத்து போவது அல்ல, அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நாம் இயேசுவை ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் பார்ப்போம்னு சொன்னோம். நம்முடைய ஜெபத்தில் அவரை பார்ப்போம்னு சொன்னார். அதிகாலையில் அவரை பார்ப்போம் என்று சொன்னார். நாம் கண் விழிக்கும் பொழுது இயேசுவே என்று நம்ம இயேசுவை பார்ப்போம் என்று சொன்னார். நம் வீட்டுக்கு நாம் கூப்பிடாமலேயே அவர் வருவார். பார்க்கும்படி பிரயாசப்பட்டால் போதும். நம்முடைய குடும்பம் செய்ய வேண்டிய 3வது காரியம், இயேசுவை பார்க்க பிரயாசப்படணும். இயேசுவை பார்க்க பிரயாசப்படணும். எப்படி பிரயாசப்படணும்? ஜெபத்தில், ஆராதனையில், வேத வசனத்தில். ஏன்னா அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையணும். அப்ப நம்முடையதான வாழ்க்கையில், நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய வேத வாசிப்பில், நம்முடையதான தனிமையில் யாரை தேடணுமா? இயேசுவை. ஈசாக்கு தன்னுடைய தனிமையின் பாதையில யாரை தேடினாரு? நண்பர்களை தேடினாரா? தன் தாய் மரித்து விட்டால், ஈசாக்கின் தாயாகியதான சாரால் மரித்து விட்டாங்க. ஈசாக்கு மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார். ஈசாக்கு யாரை தேடினார்? தேவ சமூகத்தில். தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறாரு. அமர்ந்து இருந்துட்டு ஆபிரகாமோடு உட்கார்ந்து என்ன பண்ண, தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளல. தன் நண்பரோடு தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளல. தன் வேலைக்காரரோடு தன் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளல. தன் துக்கத்தை அவர் எங்க பகிர்ந்து கொள்ள போகிறார்னா, தேவ சமூகத்துக்குள். அப்ப யாரை தேடுறார் தன் துக்கத்தின் நேரத்துல? இயேசு கிறிஸ்துவை. என் துக்கத்தில் நான் யாரை தேடுகிறேன்?
நான் தினமும் யாரை பார்க்க தேடுகிறேன், யாரை பார்க்க ஆவலாய் இருக்கிறேன். ஒரு பிரபலமானவர்கள் வந்தா அவங்கள பார்க்க நான் ரொம்ப தீவிரமா இருக்கிறேன். ஒரு பிரபலமான ஊழியக்காரர் வந்து அவரை பார்க்க நான் ரொம்ப தீவிரமா இருக்கிறேன். ஆனா அவர்களை பிரபலப்படுத்தின இயேசுவை பார்க்க நான் எவ்வளவு மும்முரப்படுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கைய. முக்கியமா இல்லையா? தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரபலமான ஊழியக்காரரை பார்க்கறதுக்கு ரொம்ப பிரயாசம் எடுத்து போகிறோம். அது எத்தனை கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் என்ன பண்றோம், எத்தனை மணி நேர பிரயாணமா இருந்தாலும் போகிறோம். அவர்களை பிரபலப்படுத்தின கர்த்தர் உன் இல்லத்தில் வாசமா இருக்கிறார், உன் உள்ளத்தில் வாசமா இருக்கிறார். அவரை பார்க்க எவ்வளவு தீவிரமாய் போனோம். என கொரிந்தியர்ல சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறேன், நான் கதவை தட்டுவேன், அதை திறந்தால் உன் இதயத்துக்குள் என்ன பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். பிரபலமாக்கப்பட்ட ஊழியர்களை தேடி போக தெரிந்த நமக்கு தேவனை தேடி போக ஏன் முடியல? தேவனை பார்க்க ஏன் முடியல? நம்முடைய குடும்பம் கொஞ்சம் யோசிக்கணும். குடும்பம் கொஞ்சம் யோசிக்கணும். நான் குடும்பமாய் போய் அந்த ஊழியக்காரரை பார்த்தேன், நான் குடும்பமா போய் அந்த ஆலயத்துக்கு போனேன், அங்க போய் ஜெபம் பண்ணேன், அங்க போனேன் இங்க போனேன்னு சொல்றதை விட நான் தேவனை பார்க்க போனேனா? இல்லையே. அதனாலதான் மோசையை கர்த்தரே என்ன பண்ணிட்டார், கையோட கூட்டிட்டு போயிட்டார். நானே உனக்கு எல்லா ஆராதனையும் என்ன பண்ணிக்கிறேன், முடிச்சுக்கிறேன், நீ என் கூடயே வந்துரு அப்படி. ஆனா சகையு எவ்வளவு தடைகள் வந்தாலும் இயேசுவை பார்க்க பிரயாசப்பட்டார். நாம் இயேசுவை பார்ப்போம் என்றால், நம் குடும்பம் இயேசுவை தேடும் என்றால், ஒவ்வொரு நாளும் என் குடும்பம் இயேசுவை தேடும் என்றால், என் வீட்டிற்குள் அவர் வருவார், எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். என்னை பாவி என்று பார்க்கிற இந்த உலகம், என்னை ஒரு வேறொரு மனுஷனை போல பார்க்கிற அந்த உலகம், இவர்கள் மத்தியில் நான் நல்ல ஸ்தானத்தை அடைவேன். நான் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இன்றைக்கு என் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் குடும்பத்தில் இயேசு என் குடும்பத்தில் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? என்னுடைய விசுவாசம் அவரா இருக்கணும். நான் கீழ்ப்படிதலுடைய வார்த்தையா இருக்கணும். நான் அவரை பார்க்கிறவனா இருக்கணும். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்பு, அவரே துணையும் கேடகமானவர். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நம்புங்கள், அவரே துணையும் கேடகமானவர். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். நம் குடும்பத்தை அரசாள அவர் போதுமானவர். நம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை காரியத்திற்கும் அவரே பதில். ஆனா நான் அதற்கு எப்படிப்பட்டவனா இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும், செயல்படுகிறவனா இருக்கணும், அவரையே நோக்கி பார்க்கிறவனா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை மாறும் என்றால் நிச்சயம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை, பாவத்தையும் அழுக்கையும் கழுவக்கூடிய ஒரு நீரூற்றை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. அப்படியே ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா ஜீசஸ்.